சின்ன பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. சின்ன இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு, அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான். திராவிட நாடு கேட்கிறிய, விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற? வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படிடா திராவிட நாடு கேட்பீர் என்ற கேள்வியை கேட்டாரு. ஏன் தெரியுமா? தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும். இவராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா, இன்னைக்கு அண்ணன். மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா? யாரு? ராமசாமி ராம்ஸ் கேக்குறாப்ல. சரி ராம்சேன்னு வச்சுக்கோ, ராம்சே கேக்குறாப்ல. வருஷம் ஒரு புருஷனான்னு கேக்குறாப்ல. அன்னைக்கு யாரும் அவரை எதிர்த்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு. அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு, உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய இருக்கா, மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல. கேக்குறாரு, சரிப்பா வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம், அதனால வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேக்குறிய, நீ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறிய, நீ என்ன புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, முத்துராமலிங்க தேவருக்கும் சீமானுக்கு என்ன பந்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே.